நான் சிவராத்திரி அது இதெல்லாம் ஸ்பெஷலாலாம் யோசிக்கிறது கிடையாது. ஒரு இடத்துக்கு போனோம்னா, அந்த இடத்தோட புனிதம், என்ன வித்தியாசம், அங்க என்ன ஃபீல் பண்றோம், நமக்கு என்ன தோணுது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாரி தோணும். அது இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா, அமைதின்றது என்ன? நிதானம்ன்றது என்ன? அந்த ஒரு உள்ள போனோம்னா, ஒரு ஒரு சு சுத்தி இருக்கிற ஒரு அமைதிய வந்து பெருசா ஃபீல் பண்ண முடியும். வேற எங்கேயும் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியாது. எல்லா இடத்துக்கும் போவோம். கர்ப்ப கிரகத்துக்கு போம்போது எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு மாரி புனிதம் தெரியும். ஆனா, இங்க வந்தோம்னா, ஒரு வித்தியாசமா உங்களுக்கு தனியா ஒரு எக்கோவே கேட்கும். அந்த எக்கோ எங்கேயும் கேட்கறதில்ல. மத்த இடத்துலலாம் போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இங்க அது தானா கேட்கும். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்தோம்னா, அந்த அமைதி, அந்த என்ன சொல்றது? எளிமை பிளஸ் ஒரு சவுண்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். வேற எங்கேயும் அது அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அது வந்து நெறைய ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க இருக்கிற விஷயங்கள் ஸ்பெஷலா சொல்லணும் அப்டின்னாக்கா, இங்க இருக்கிற ஸ்தூபம் வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்கும். ஸ்பைனல் கார்ட்ல எத்தன லெவல் இருக்கோ, அத்தன லெவல் இங்க போட்டிருப்பாங்க. அது எங்க கனெக்ட் ஆகுது, பிரெயினோட கனெக்ட் ஆகுதுன்றது இங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது கொடிமரத்த. அந்த கொடிமரம் இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். வேற எந்த இடத்துலயும் நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு வித்தியாசமான விஷயம் இங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் சாமிய வந்து முகத்த தான் பார்க்க முடியும். இங்க மட்டும் தான் முது சைட பார்க்க முடியும். எல்லா இடத்துலயும் இடம் டூ வலம் சுத்தி வருவோம். இங்க மட்டும் தான் இடம் டூ வலம் சுத்தி வருவோம். இதில நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது ஒவ்வொருத்தரோட புரிதல் வந்து வித்தியாசமா இருக்கும். இந்த இடத்துல நம்ம புரிதல் தனியா பார்த்தோம்னா, இது வேற மாரி இருக்கும். நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா தான் தெரியும். வந்தோனே எல்லாரும் வழக்கமா லெஃப்ட் டூ ரைட் தானே போவோம். இங்க ஏன் ரைட் டூ லெஃப்ட் போனோம்? அந்த குழப்பத்துக்கே முதல்ல தெளிவு எல்லாருக்கும் தெரியணும். அதே மாதிரி இங்க 2 காது வச்சிருக்காங்க. அதில ஃபீமேல் தான் சொல்லணும் ஒரு காதுல, ஒரு கால் மேல் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க எல்லா கர்ப்ப கிரகமும் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயரா இருக்கும் அந்த இதுவே பார்த்தீங்கன்னா. இங்க மட்டும் தான் டைமண்ட் ஷேப்ல இருக்கும். வேற எங்கேயும் அது இருக்காது. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம்.